எரேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். சமாதானத்திற்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய பலத்த அஸ்வங்கள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிர்கிறது. அவர்கள் வந்து தேசத்தை அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சஞ்சலத்தில் ஆறுதலடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாய் இருக்கிறது. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுர்பங்களினாலும் அந்நியரின் மாயினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். அதாவது இந்த வேத பகுதியை நான் சில நாட்களுக்கு முன்பாக நான் படித்தேன். படித்த பொழுது அந்த கடைசி வார்த்தை என்னை திரும்ப திரும்ப அந்த வரிகளை படிக்கும்படியாக செய்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். அப்ப அதுல ஒரு கேட்கப்படுகிற கேள்வி தேவனால் கேட்கப்படுகிறது. சுகப்படுத்துவதற்கு அங்க ஆள் இல்லையா? ஏன் அப்போ ஒன்றும் சுகம் அடையலை? இப்போ நான் என்னை பற்றியே யோசித்து பார்க்குறேன். ரொம்ப நான் முந்திலாம் நிறையா ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இப்படிலாம் சாப்பிட்டு நிறைய சளி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் ஒரு மாதம் சரியானா இன்னொரு மாதம் மறுபடியும் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். கடைசி ஒரு 2 மாதமாக இதோட இதை விட்டுறணுண்டா அப்படின்னு சொல்லி முடிந்தவரை கிட்டத்தட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ், அந்த கோல்டு ஐட்டமே இல்லாத அளவுக்கு குறைச்சாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்குன்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. மாத்திரை போட்டாலும் அது என்ன ஆக மாட்டேங்குது, சளி கட்டுது தான் தவிர சரியாக மாட்டேங்குது. ஸோ இந்த முறை என்ன பண்ணேன், மாத்திரையே போடலை. உள்ளே இருந்த சளிலாம் ஒரு 10 நாளைக்கு வந்து அது ஓரளவு வந்துருச்சு. எல்லாமே லைட்டாக ஒரு இரும்பல் மட்டும் இருக்குது. அது பேசலைன்னா இரும்பலே வராது, பேசுனா இரும்பல் வரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இப்போதைக்கு இருக்குது. அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சரி ஒரு டாக்டரை போய் பார்ப்போம், இப்படியே போயிட்டே இருக்கே. இப்போ நான் என்னை குறித்து சிந்திக்கிற ஒரு விஷயம், எனக்கு தெரியாத விஷயத்தை குறித்து நான் ஒரு டாக்டரை போய் பார்த்து கேட்கிறது தவறே கிடையாது. அப்போ அவங்க சொல்லலாம், ஏன் முழுமையாக சரியாகலை, ஒருவேளை ரொம்ப நாள் இது விட்டதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை நீங்கள் சாப்பாட்டில் ஏதாவது மாற்றணுமா, இல்லை என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்ற காரியங்களை கொடுக்கறதுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு சரீரத்தில் இருக்கிற பலவீனம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் சரியாகாமலே சில விஷயங்கள் ரொம்ப நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமும் நீண்ட நாள் கவனிக்காமலே விட்டா அது பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமே இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நம்ம கண்டுக்காமலே விட்டோம்னா பெரிய பாதிப்பில் தான் அது கொண்டு போய் விடும். அப்போ கடைசியாக பெரிய பாதிப்பு வரும்பொழுது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா கர்த்தர் சொல்லுவார், ஏன் உனக்கு நான் 6 அறிவு கொடுத்துருக்குறேன், சிந்திக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் உனக்கு உதவி செய்திருக்கிறேன், உன்னால் முடியலன்னா ஆலோசனை கேட்கறதுக்கு ஆட்களை கொடுத்துருக்குறேன், இன்னும் உன்னோட
படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. யாரையாவது நீ சந்திச்சு ஏன் இது மாறலை அப்படின்னு சொல்லி உதவி கேட்டிருந்தா மாற்றம் வந்திருக்கும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அந்த அந்த குறையை இல்லைன்னா அந்த பலவீனத்தை சரி செய்து கொள்ளவே முயற்சி செய்யலை அப்படின்னா பெரிய பாதிப்பு என்பது கண்டிப்பாக வரும். அதுதான் உண்மை. பெரிய பாதிப்புன்றது கண்டிப்பாகவே வரும். அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அளவிற்கு மேலே சில பாதிப்புகள் தேவனையே கோபப்படுத்தும். என்னது? ஆமாம். அப்போ ஒரு முறை 2 முறையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக ஒரு தவறை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக தேவனுடைய கோபத்திற்கு நம்ம கண்டிப்பாக ஆளாயிடுவோம். அப்போ ஒரு கட்டத்திற்கு பிறகு நம்ம என்ன கேட்போம்? ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவியே செய்ய மாட்டீங்க? அது எல்லாருமே கடைசி ஸ்டேஜில் தான் கேட்போம். கடைசி ஸ்டேஜில் போயிட்டு ஏன் ஆண்டவரே, அவர் சொல்லுவார், நான் என்னைக்காவது உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் இப்போதைக்கு இருக்கிறீங்க. நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஒரு குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதிலே உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன, போராட்டங்கள் என்ன அப்படின்றது ரொம்ப நல்லாவே நிறைய பேருக்கு தெரியும். அது கணவர் மூலமாகவா, பிள்ளைகள் மூலமாகவா, இல்லை நம்மனாலையா, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்பவே நிறைய பேருக்கு இந்நேரத்துக்கு நல்லாவே அதாவது ஒரு மாதம் கண்டுபிடிக்க முடியல, 2 மாதம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. நான் சமீபத்தில் ஒரு சகோதரரை சந்திக்கும்போது அவர் சொன்னார், அவருக்கு சரீரத்தில் பார்த்தா சில நேரத்தில் அலர்ஜி வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ அவர் கடைசியாக பிரெட்டு சாப்பிட்டா அவருக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாராம். பிரெட்டுனால அவருக்கு அலர்ஜி ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆச்சான். ஏன்னா எப்பயுமே ஒரு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போனோம்னா அலர்ஜினா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு மாத்திரை தருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே இதை கட் பண்ணி பாருங்கள், இதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கலாம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அப்படி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி கடைசியாக அவருக்கு தெரிய வந்தது என்ன, பிரெட்டு சாப்பிட்டா அவருக்கு அலர்ஜி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாராம். இன்னொரு நபர் சொன்னார், முட்டை சாப்பிட்டதுனால அலர்ஜி வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சாராம். எவ்வளவோ டாக்டரை பார்த்து கடைசியாக அவருக்கு முட்டை சாப்பிட்டதுனால தான் அலர்ஜின்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு அப்படின்னார். அப்போ ஒரு கட்டத்திற்கு பிறகு கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய குடும்பத்திலே ஒரு 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, அந்த சமாதானமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த நிம்மதியே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சரியாகவே மாட்டேங்குது, ஒரு தீர்வே வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதனுடைய காரணம் என்ன? இல்லை, நான் உங்களை தான் கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் இது தாங்க பிரச்சனையே, இந்த மனுஷன் தாங்க பிரச்சனையே, இல்லை நான் தாங்க பிரச்சனையே, இல்லை இந்த பழக்கம் தாங்க பிரச்சனையே, நான் பேசுகிற இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தை தாங்க பிரச்சனையே, நான் கோவப்படுறது தாங்க பிரச்சனையே, நான் அழுதுகிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையே, நான் இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி இதுதான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிக்கலைன்னா, உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலன்னா, நீங்கள் கண்டிப்பாக முதலாவது தேவனிடத்தில் உதவி கேட்கணும். 2வது, நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக பாஸ்டர்கிட்ட உட்காந்து எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல என்ன, அதாவது நம்ம தெரியும் ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்காத பட்சத்தில் என்னால் என்னையே புரிஞ்சிக்க முடியல, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. சில நேரத்தில் நம்ம கேட்கணும், புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா நடத்துவதற்குன்னு சொல்லி
ஆலோசகர்கள்ன்றது அப்படி கிடையாது. திருச்சபை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம்னா, உங்களுக்கு ஊழியக்காரர்கள் அப்படின்றவங்க யாரு? ஒரு ஆவிக்குரிய ஆலோசகர்கள். உடனே சொல்லக்கூடாது எனக்கு பரிசுத்த ஆவியான ஒருத்தர் இருக்கார் போதும், அவர் பேச்சை தான் கேட்க மாட்டோமே. உடனே சொல்ல நாங்கள் யார் சொன்னாலுமே கேட்க மாட்டோம், அப்படி இருந்துடக்கூடாது. உண்மையிலேயே குணமாகணும், எங்கள் வாழ்க்கையோட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உட்காந்து இங்கே பாருங்க, வேற எதுவும் பேச வேணாம், என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்க ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது கண்டுபிடிக்கணும், அது ஃபஸ்ட்டு விஷயம். கண்டுபிடிக்க முடியலன்னா ஆலோசனை கேட்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், உங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ஏதாவது தீர்வு வச்சுருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் பிரச்சனை, என்ன தீர்வு வச்சுருக்கிறீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே என்ன பண்ணுவோம்? சொன்ன உடனே அவர் ஒரு மாத்திரையை தருவார், அடுத்து டயட் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்வார், இத்தனை மாதத்துக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி பாருங்க. அவர் ஒரு 4-5 விஷயங்களை கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார். நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்பத்தை சரி பண்ணுவதற்கு நம்மளுடைய குடும்பத்தில் என்ன பிளான் இருக்கு? ஏன்னா இதை நம்ம சிந்திக்காமலே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இறுதியாக எங்கே போய் முடிஞ்சிடும்? நம்முடைய வாழ்க்கை அழிவை நோக்கி போகும். அது பெரிய ஒரு கெட்ட ஒரு சாட்சியாக எல்லாரும் முன்னாடி, என்ன இது எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போனாங்க, குடும்பமே ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி போயிடுச்சு அவங்க குடும்பம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், வெளியில் சொன்னால் யார் என்ன நினைப்பாங்களோ, என்ன இதுவாகிடுமோ, பிறகு எல்லாருக்குமே தெரியும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்திலே காரியங்களை சரி பண்ணுவதற்கு என்ன பிளான் இருக்குது? இப்போ முக்கியமாக இது ஒரு பெண்கள் கூட்டம், குடும்ப தலைவிகள், அப்படிதான் நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு கொடுத்துருக்கிற பெயர். அதை பற்றி எவ்வளோ பேருக்கு சந்தோஷம் இருக்குது? அதுவும் அரசாங்கம் வேற இப்போ என்ன பண்ணுது, குடும்ப தலைவிகளுடைய அட்டைகளுக்கு ரேஷனில் காசுனோடனே ஆண்கள் எல்லாம் பரவாயில்ல நீயே தலைவியா, 1000 ரூபாய்க்காக என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் வீட்டில், நீ தலைவியாக இருந்துக்கோமா, நான் தான் பார்ப்பேன் பாரேன் நிலைமைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் கணவர் இல்லாதவங்க அப்படி மாற்றிக்கிறாங்க. இப்போல்லாம் என்ன ஆகுது, கணவரே இருந்தாலும் 1000 ரூபாய் கிடைக்குதான், இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம், உன் பேரை போட்டுக்கோ அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கே போய் நிற்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கறதில்ல, உங்கள் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்த்து தான். அப்போ என்ன ஆயிடுது, நிறைய கணவர்மாருக்கு இனி எப்படா மாற்றுறது அப்படின்ற ஒரு துக்கமான ஒரு நிலைக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்பயும் சந்தோஷம் இல்லை. இப்போ நம்ம யோசிக்கணும், நீங்கள் குடும்ப தலைவின்னு வந்த போதே ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் தான் அந்த குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்கு செய்வதற்கான உங்களுக்கான ஒரு பங்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வெறும் பேரில் மட்டும் எனக்கு தலைவின்றது இருந்தால் போதும், செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் தலைவி அப்படின்னும் போதே உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும், என் குடும்பத்தை நான் சரி பண்ணுவதற்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன். உடனே நம்ம சொல்கிறது என்ன, நான் டெய்லி ஜெபிப்பேன். என்னது டெய்லி? கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும் தான், டெய்லி ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? டெய்லி ஜெபிக்கணும். அதற்கு அடுத்தது என்ன, அதை தான் நீங்கள் இப்போ சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இவர் இயேசு தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்க மேலே கோவப்படுறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் அந்த ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்தும் ஆசாரியர்களை குறித்தும் அந்த தேவனிடத்திலே வழிநடத்தக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கான ஆலோசகர்களை குறித்தும் அங்கே தேவன் அவங்க மேலே கோவப்படுறாரு. ஏன்? அந்த ஊரில் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் உனக்கு நல்லது நடந்துடும், சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அங்கே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை
மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அதாவது பிரச்சனையை சரி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களா, எல்லாம் சரியாயிடும், சீக்கிரத்தில் சரியாயிடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே மாறப்போகுது. உடனே இதை கேட்டோன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். எரேமியா காலத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன, கர்த்தர் சொல்லிட்டார் எரேமியா கிட்ட, இவங்களை நான் சிறைப்படுத்தி கொண்டு போக போறேன். 70 வருஷம் இவன் என்ன பண்ண போறான், எதிரியின் தேசத்தில் அடிமையாக இருக்க போறான் அப்படின்றத சொல்லிட்டார். முன்னாடியே எச்சரித்து பார்த்தார், எவனும் திருந்துற மாதிரி இல்லை. இப்போ இவர் போய் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான், உங்களை இந்த ராஜா காப்பாற்ற முடியாது, நீங்கள் சிறைப்பட்டு தான் போக போகிறீங்க. அப்போ மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு ஃபேவராக பேசணுமேன்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கர்த்தர் எங்களோட பேசுகிறாரு, நம்ம தோற்று போக மாட்டோம், நம்ம அடிமையாக போக மாட்டோம், எல்லாமே நல்லா தான் இருக்க போது, நம்ம சிறைப்பட்டு போக மாட்டோம். இதை சொன்ன பாவத்திற்கு எரேமியாவையே தூக்கி எங்கே வைக்கிறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் இறுதியில் என்ன ஆகுது, அந்த தேசம் சிறைப்பட்டு போகிறாங்க. அந்த எதிரி நாட்டு ராஜா எரேமியா விடுதலை பண்ணிடுறார். நீ இருக்கணும்னா உங்கள் ஊர்லேயே இரு, என் கூட வரதுனா நீ என் கூட வந்துக்கோ. அந்த ஒரு நிலைக்கு அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஃபேவர் இருந்துச்சு. ஆனால் அதை நினச்சி எரேமியாவுக்கு பெருசாக சந்தோஷம் கிடையாது. அவருக்கு என்ன ஒரு வேதனை, என்னடா இவ்வளோ சொல்கிறோம், நம்ம உண்மையை பேசும்போது கேட்க மாட்றாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிற ஒருத்தனை நம்புகிறாங்களே. இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் ஆகி சரியாகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம். நாளைக்கு இழப்புகள் வந்ததுக்கு பிறகு வெறும் கண்ணீர் சிந்தி பிரயோஜனம் கிடையாது. அப்போ இன்னைக்கு குடும்ப தலைவியாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய கணவரை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் முதலாவது டெய்லி உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் விசாரிக்கிறவர்களாய் மாறணும். என்னது, ஐயோ என் கணவர் என்னோட உட்காந்து பேசவே மாட்டார், என் பிள்ளைகள் என்னோட 5 நிமிஷத்துக்கு மேலே பேசவே மாட்டாங்க, இல்லை அந்த பதிலெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு என்னங்க பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஆல்ஃபா ப்ரோக்ராம் நடந்துச்சு, எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். சிலர்லாம் குடும்பமாக வரதை பார்க்கும் போது, எல்லார் வீட்லேயும் அப்படி குடும்பமாக வரது கிடையாது, சில வீட்டில் குடும்பமாக இருக்கிறவங்க வராங்க அப்படியே, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் எல்லாரும் வராங்க, கிட்டத்தட்ட 11 வாரம் வந்து 12ஆம் வாரத்தை வெற்றிகரமாக 100 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அது பெரிய ஒரு ஆச்சரியம். நமக்குன்னே சொல்லி மழை வேற பெய்ய மாட்டேங்குது. ஒரு வாரம் பேஞ்சிச்சு, கொடை பிடிச்சிட்டுலாம் வந்துட்டாங்க. அந்த வாரம்லாம் எனக்குலாம் அப்படியே ஆச்சரியத்தில் நான் நிற்கிறேன், என்ன நடக்குது நம்மளுடைய திருச்சபையில், மழை பெய்து கொடை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்களே, சரி என்னமோ நல்ல காரியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து சரி ஏதோ வராங்க, மழையை நிப்பாட்டுவோன்னு சொல்லி நம்மளுக்காக ஞாயிற்றுக்கிழமையில் மழையை, நீங்கள் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, மழையே இல்லை. எனக்கு இன்னும் சில ஆச்சரியங்கள்லாம் இருந்துச்சு. அந்த கடந்த 2 மாதங்களாக ஆண்கள் சைடு கிட்டத்தட்ட நிறைய சேர் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, சில சேர் தான் காலியாக இருக்குது. முன்னாடிலாம் நான் ரொம்ப கவலைப்படுவேன், என்னடா இது கம்யூனியன் சர்வீஸ் அப்போ மட்டும்தான்டா ஆள் வராங்க, மற்ற நாள்லாம் காலியாகவே இருக்குங்க. இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துடுறாங்க, அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் தூங்குறாங்க, அது அடுத்த விஷயம், புரியுதுங்களா. நான் அதை பார்ப்பேன், இது என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியலையே, நிறைய பேர் வந்து தூங்குறாங்க. நான் பார்ப்பேன் இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது. அப்போ நான் உட்காந்து உள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அப்பா கர்த்தாவே தூங்குறவங்கலாம் தட்டி எழுப்புங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு காமெடியாக தெரியலாம், ஆனால் ஒரு வேதனையான விஷயம் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், திடீர்னு இந்த திருச்சபைக்கே சம்மந்தம் இல்லாமல் புது ஒரு ஆத்துமா வராங்க, சரி இந்த திருச்சபைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாரும் என்னடா இவ்வளோ பேர் தூங்குறாங்களே அப்படின்னா எப்படி இருக்கிறோம். வீட்டில் போய் உங்கள் கணவர் மார்க்கிட்ட உங்கள் பசங்க மார்க்கிட்டலாம் சொல்லணும், போய் தூங்குற வேலை வச்சுக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பிளானுக்கு வரணும். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது எப்படி, நம்ம சில விஷயத்தெல்லாம் பேசாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாற்றமே வராது. நல்லா சுடு தண்ணி நல்லா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நல்லா தண்ணியை குடிச்சிட்டு உக்காருங்க, போய் மூஞ்ச கழுவிட்டு வந்து உக்காருங்க, கண்ணை திறந்து என்ன பண்ணுங்க, மெசேஜை கேளுங்க அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், உடனே நான் ஆண்களுக்குன்னு ஒன்றும் சந்தோஷமாயிடக்கூடாது, எல்லாருக்கும் தான். வாரம் வாரம் சொல்லுங்க, எல்லாருமே ஒரு நோட் எடுத்துட்டு வாங்க, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணுங்க, மெசேஜை குறிப்பு எழுதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஆல்ஃபாவில் வந்து வசனம்லாம் சொல்லுங்க அப்படின்னோடனே எல்லாருமே கேட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் வசனம்லாம் கரெக்டாக குறித்து வச்சுட்டு கடைசியாக கேட்கும்போது அந்த பதிலாம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோசிச்சேன், இனி ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் கூட அப்படி தான் பண்ணும் போல. எங்க ஒரு 10 வசனம் சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னா அப்படின்னா எழுதிடுவாங்க எல்லாருமே. ஆனா அப்படி நம்ம வந்து மெசேஜ் கவனிச்சு நல்லா வாழ்ந்தாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அதுக்காக 10 வசனத்தை சொல்றவங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க என்ன குடும்பமா யோசிக்கணும், நீங்க வீட்டில இருந்து கிளம்பும்போது உங்க பிள்ளைகள் வராங்களா, எந்த வயசு பசங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்க பசங்கிட்ட சொல்லுங்க, பென் எடுத்துட்டு போ, பேப்பர் எடுத்துட்டு போ, உட்காந்து என்ன பண்ணு, மெசேஜை கவுனி. வீட்டில் வந்துட்டு அன்னைய நாள் உட்காந்து நீங்களாம் பேசணும், இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சா, எந்த வார்த்தை தொட்டுச்சு அப்படின்றத நீங்கள் குடும்பத்தில் இது குறித்து டிஸ்கஸ் பண்ணுறவங்களாம் மாறணும். இது வந்து வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, டெய்லி உங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன பண்ணணும், பைபிள் ரீடிங் குடும்பமாக சேர்ந்து உக்காந்து, ஏதோ வந்தோம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், ஒரு அதிகாரத்தை நீ 5 வசனம் படி நான் 5 வசனம் முடிச்சிட்டோம், டக்குன்னு கர்த்தாவே இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி, கொடுத்த ஆகாரத்திற்கு நன்றி, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணியாச்சு. என்ன பண்ணுங்க, ஒரு வசனத்தை எடுங்க, என்ன புரியுது அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுங்க. என் பசங்களாம் வெளியூருக்கு போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், பரவாயில்ல, கணவர் மனைவியாக பண்ணுங்க. சிலர் சொல்லிங்க நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், அப்போ நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க. இல்லை உங்கள் பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க, யாருமே இங்கே இல்லை, எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, டெய்லி வீடியோ கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்க. என்னது இங்கே பாருங்க, நம்ம தான் யோசிக்கணும் இதெல்லாம். அவங்க 4 தெரு தள்ளி போய் தனியாக வீட்டில் இருந்தாலும் சரி, 4000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் தள்ளி கூட ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரேயர். அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரேயர், வீடியோ காலில் குடும்ப ஜெபம். இன்னைக்கெல்லாம் ஜூமில் என்னென்னமோலாம் வந்து ப்ரேயர் நடக்குது, ஃபேமிலி ப்ரேயர் நடக்கணும். என்னது, ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, திருச்சியில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் திருச்சி வந்து ஒரு சிறந்த ஒரு மாநிலம் படிக்கிறதுக்கு. அதுவும் நம்ம இருக்கிற புதுக்கோட்டை ஹைவேஸ் வந்து அதை வந்து இப்போ வந்து எப்படின்னா நாலேஜ் ரோடுன்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அதாவது ஐஏஎம் இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது, பிஏஎம் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, இன்னும் வேறு எதோலாம் வரப்போகுது. அதாவது முந்திலாம் தஞ்சாவூர் ரோட்டில் என்ஐடி காலேஜாக பெருசாக பேசுவாங்க, ஆனால் இப்போ புதுக்கோட்டை அந்த ஹைவேஸை வந்து எஜுகேஷனுக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டாக பார்க்குறாங்க. ஸோ பல சிறந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம மற்ற மாவட்டத்திற்கு அனுப்புகிறோம். காரணம், பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பாவோட இருக்கக்கூடாதுரா, நம்ம வெளியில் போயிடணுன்றதுக்காகவே, நல்ல காலேஜுன்னெலாம் இல்லை, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. சரி, அனுப்புறீங்க, அனுப்புனதுக்கப்புறம் என்ன பிளான், அந்த பிள்ளைகளோட ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு என்ன பிளான்? டெய்லி நீங்கள் என்ன பண்ணோம், வீடியோ கால் பண்ணி பேசுங்க. ஃபேமிலியாக நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். கல்யாணம் ஆகிட்டாங்க, பசங்களாம் பெரிய பசங்களாகிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். மருமகனோட மகளோட இல்லைன்னா மகனோட மருமகளோட பேர பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் ஒருத்தர் விசாரிச்சுட்டு, ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் குடும்ப கதையை பேசுறதெல்லாம் விட்டுட்டு, எப்படி குடும்ப கதையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு ஃபேமிலியாக சேர்ந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அது எந்த டைம் செட் ஆகும், காலையில் ஒர்க் அவுட் ஆகுமா, மதியானம் செட் ஆகுமா, இல்லை நைட்டு செட் ஆகுமா, ஒரு 10 to 15 மினிட்ஸ், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி ப்ரேயர் உங்கள் வீட்டில் இனி நடக்கணும். உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஃபேமிலி ப்ரேயர் என்ன நடக்கணும், இனி நடக்கணும். டைமே செட் ஆகுது, அங்கே பகல்னா இங்கே இரவு இருக்கட்டும், ஏதாவது ஒரு டைமை பிடிச்சி என்ன பண்ணோம்,
ஃபேமிலியாக கெட் டுகெதர் மாதிரி டெய்லி வரணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலை எல்லாருமே வெளியூர் போயிடுறாங்க, வெளி மாநிலம் வெளிநாடு போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துருக்கிறார். என்னென்னத்துக்கோ பயன்படுது. இனி அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு பயன்படணும். அப்போ டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பைபிள் டிஸ்கஷன் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்வது போல் டெய்லி என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு வசனம் அதிகாரமாக போங்க. அப்போ ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணுங்க. புரியலையா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், எங்களுக்கு புரியலன்னு சொல்லி சர்ச்சில் வந்து பாஸ்டரை கேளுங்க, என்ன கேளுங்க. தைரியமாக நீங்கள் கேட்கும் போது தான் உண்மையிலேயே அது சந்தோஷமாக இருக்கும். சரிரா, நல்ல நல்ல விஷயம் நடக்குது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஓயாமல் குடும்பத்தில் பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வரவங்க முதல் தடவையாக பைபிளில் ஒரு டவுட் இருக்குன்னு கொண்டு வந்தால் அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போ குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு இந்த விஷயம் புரியலை, எங்களுக்கு இதை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கணும். அப்போ கேட்குறவங்களா நீங்கள் என்ன பண்ணணும், மாறணும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வீட்டில் இப்போ திருமணமானவங்களாக இருக்கிறீங்க, கணவனும் மனைவியாக சேர்ந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறவங்களா உட்காருங்க. என்னது, நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறவங்களா? அப்போ உங்கள் கணவர் விருப்பம் இல்லாதவராக இருக்கிறாரா, சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு, நம்ம ஜெபிக்கணும். ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க. என்னது, தொடர்ந்து கூப்பிடுங்க. நான் என்ன உங்களுக்கிட்ட எனக்கு 4 பவுண்டில் நான் வந்து கம்பல் கேட்டேனா, இல்லை வந்து ஒரு 4 சவரத்தில் ஒட்டியானம் கேட்டேனா, ஒரு 10 நிமிஷம் உங்களோட ஜெபிக்கணும்னு கேட்குறேன், உங்களோட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன், அன்பாக உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன், ஒத்தே வர மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கணவர்மார்களை மனைவிமார்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆமாம், இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும், நீங்கள் 2 பேராக சேர்ந்து ஒரு வேத வசனத்தை படிச்சுட்டு கணவன் மனைவியா, ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுது, பிள்ளைகள்னு ஒரு காரியம் வந்துட்டாலே கணவர் மனைவி ஏதோ இனி நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளை பற்றியே தான் பேச வேண்டியது. அந்த குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டாலே அவங்க நிலைமை எப்படி மாறிடுது, அந்த குழந்தைய என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு என்ன வேணும், அடுத்து அந்த குழந்தை எந்த ஸ்கூலில், அந்த குழந்தை எங்கே அந்த குழந்தைக்கு என்ன கல்யாணம், அதுக்கு பேர் இல்லை, அதுங்க வந்துருச்சுங்க, அதுங்களை என்ன பண்ணுறது, வந்தாச்சு, வளர்த்து தான் ஆகணும். உங்களுடைய வாழ்க்கை தேவன் கணவன் மனைவியாக இணைத்த உடனே கல்யாணத்தில் மட்டும் என்ன சொல்லிடுறோம், இனி உங்கள் இருவரையும் பிரிக்காது இருப்பார்களாக, ஒரே சரீரமாக இருப்பாங்கன்னு அன்னைக்கு சொல்கிறதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இது, அவங்க வந்து டெய்லி சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்களானே தெரியலை. திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து பேசுகிறதே கிடையாது. சிலருக்கு அந்த மனுஷன் பேசுகிறதே பெருசு, நான் ஜபம்னு சொல்லி இருக்கிறதும் போயிடுமா அப்படின்னு நினைக்காம விடக்கூடாது, நச்சரித்து நம்ம ப்ரேயர் பண்ணி ஆகணும், நம்ம கடவுளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு உட்காந்து கூப்பிடுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஃபேமிலியை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன, நம்ம பிள்ளைகளையும் நம்ம என்ன பண்ண வைக்கணும், ஜெபத்தில் உட்கார வைக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை குறித்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும், குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ அடுத்து சிலர் சொல்லுவீங்க, என் கணவர் அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளோடு உட்காந்து நம்ம குடும்பமாக என்ன பண்ணலாம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம், ஊழிய காரியத்தில் நம்ம குடும்பமாக என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் திருச்சபையில் நம்ம என்ன குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, திருச்சபைக்கு என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் டீ தரோம், இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து கேக் தரோம், ரொம்ப நல்ல விஷயம், தாராளமாக கொடுங்க. பாவம் 4 மணி நேரம் இருந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு டீ கேக்லாம் கொடுக்கறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஃபேமிலியாக என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து சர்ச்சில் நிறைய தேவைகள் இருக்குது, நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான்லாம் வந்து இப்போ க்ளீனிங் அப்படின்னும் போது பசங்களை கூப்பிடுவேன், வரவே மாட்டானுங்க, அப்படியே கூப்பிட்டாலும் ஒரு 4 பேர். இப்போல்லாம் என்ன ஆகிடுது, எனக்கு சில நேரத்தில் பழகிடுச்சு, இது க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகுது, போனோம்னா 1 மணி நேரத்தில் தட்டி விட்டு போயிடலாம். இன்னொன்று நம்மக்கிட்ட பெரிய கொம்பு ஒன்று தான் இருக்குது,
நான் யோசித்தேன், இன்னொரு ஒரு பெரிய கொம்பு வாங்கினா ஒரு 2 பேராக சேர்ந்து க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான்லாம் யோசிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையில் யாரும் டைமுக்கே வரமாட்றாங்க. நான் அது பார்ப்பேன், பைக்கெல்லாம் நிறுத்தலான்னு பார்த்தா சரி ஒரு மணி நேரம் நிப்பாட்டினா பரவாயில்ல, 10:30 மணி வரையுமா ஒரு மனுஷன் வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்கிறது? அப்போ நாங்களாம் உள்ளே வர வேணாமா? இல்லை யாரையாவது பசங்களை போய் நிப்பாட்டினாலும் அவனும் பார்க்குறானுங்க, என்னடா எவ்வளோ நேரம்டா நம்ம நிற்கிறது, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டைம் எல்லாருமே வீட்டில் பேசுங்க, நம்ம யாருமே இனி லேட்டாக வரக்கூடாது. சிலர் என்ன பண்ணுறீங்க, நம்ம முன்னாடி வந்துடுவோம், பசங்கனா லேட்டாக தான் வரும், கணவர்னா லேட்டாக வரும். இல்லை, ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். 7:30 மணி சர்வீஸ், 7:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடணும். நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஐயோ இங்கே சர்வீஸ் ரொம்ப நேரம் நடக்குது, நம்ம லேட்டாக வரலாம். நீங்கள் லேட்டாக வரதுக்காக வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் நடத்துகிறோம். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக வரணும். அப்போ ஒரு 8 மணிக்குள்ளே, 1/2 ஹவர்ன்றது அதிகம், எல்லாருமே வந்துடணும். ஏன்னா எங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு முடிஞ்சுறான்னு நினைப்போம். அதுக்கப்புறம் தான் ஒரு 4 பேர் ரோட்டில் அவங்க இஷ்டத்துக்கு நிப்பாட்டிட்டு வருவாங்க. அப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிடுவார், உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறது, எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உங்கள் ஆளுங்களுக்கு அப்படின்வாங்க. அதை வந்து உங்ககிட்ட டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, எங்களை தான் கேட்பாங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லவே மாட்டிங்களா, இந்த ஒரு டிசிப்ளின் கூடமா உங்களுக்குலாம் இருக்காது அப்படின்னு எங்களை தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து என்ன பண்ணோம், நான் அதெல்லாம் யோசிக்கிறேன். இப்போ மற்ற சர்ச்செல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ஸ் இத்தனை பேருன்னு சொல்லிட்டு பார்க்கிங், இல்லை ஃபேமிலியாக இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி செய்வோம், நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி எடுத்துப்போம். இப்போ அது மாதிரிலாம் சில வந்து ஃபேமிலியாக நம்ம சர்ச்சுக்குன்னு என்ன பண்ணலாம். இப்போ சேர் போடுறோம், வாரம் நீங்கள் அதை யோசித்து பார்க்குறீங்களான்னு தெரில, வாரம் எல்லாம் சேர் போட்டிருக்குன்னு வந்து உட்காந்துடுறோம். யார் போடுறா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நிறைய நாள் நான் மட்டும் தனியாக போட்டிருக்கிறேன். சில நாட்கள் சேர் போடுறதுக்கு அதிகபட்சம் 1/4 மணி நேரம் கூட ஆகாது, இவ்வளோதான். இதுதான் வந்து, ஏன்னா நம்ம ஒன்றும் ஆயிரக்கணக்கில் சேர் வச்சிடல, மொத்தமே ஒரு 130 சேர் தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம சர்ச்சுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது. நம்ம ஃபேமிலியாக ஊழியத்திற்காக என்ன பண்ணலாம். இப்போ சர்ச்சுக்குள்ளே தான் ஊழியம் செய்யணுன்றது கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் திருச்சபையில் நான் பார்க்குற ஒரு காரியம், திருச்சபை மக்களுக்குள்ளே சண்டை வர்றது என்னென்னா சர்ச்சுக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்காக தான். ஆனால் சர்ச்சுக்கு வெளியில் நடக்கிற விஷயத்துக்காக சண்டை வருதானா, சர்ச்சுக்கு வெளியில் ஒன்றுமே நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரு ஃபேமிலியாக நம்ம சேர்ந்து கணவன் மனைவியாக நம்ம ஒரு தெருவில் போய் ப்ரேயர் வாக் போயிட்டு வருவோம். ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு 4 ஆத்துமாக்களை சந்திப்போம் அப்படின்ற ஒரு பிளான் இல்லை நம்மக்கிட்ட. அப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன தோணுது, நாங்களே ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை, நாங்கள் எங்கேருந்து ஃபேமிலியாக வெளியில் போகிறது. அப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ஃபேமிலிக்குள்ளே என்ன செய்யலாம் அதை நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி நிறைய வீடு க்ளீனாகவே இருக்கிறது இல்லை. ஏன் அது புரிய மாட்டேங்குது, க்ளீன் பண்ணுறது வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான். என்னது, க்ளீன் பண்ணுறது வீட்டில் ஒருத்தர், அதனால் மற்றவங்களுக்கு அதோட அருமை புரிய மாட்டேங்குது. இப்படி தூக்கி போட்டு போவோம், அப்படி போட்டு போவோம், குப்பை அங்கேயே போட்டு போவோம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே என்ன இருக்க மாட்டேங்குது, ஒரு வீட்டை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு தோண மாட்டேங்குது. அப்போ நம்ம தான் யோசிக்கணும், இனி வீட்டை நான் ஒரு ஆள் தனியாக க்ளீன் பண்ண மாட்டேன். இப்படிலாம் சொன்னால் எங்கள் வீடு எப்பயுமே குப்பையாக தான் பாஸ்டர் இருக்கும். அப்படி கிடையாது, ஃபேமிலியாக உட்காந்து பேசணும். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுது, ஒரு வயசுக்கு அப்புறம் எனக்கு டஸ்ட் அலர்ஜி, லங்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு கை வலிக்குது. அப்புறமா மட்டும் என்ன பண்ணுவாங்க, பையன் அப்போ தான் வீடை பெருக்கிறேன்னு வாரு, ஆத்துக்காரர் அப்புறம் தான் எல்லா வழியும். ஏன் அதை முன்னாடியே பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்போ ஃபேமிலியாக நீங்கள் என்ன பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணுறதை பற்றி ஃபேமிலியாக யோசிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுவதுன்றது எடுத்தோடனே ப்ரேயரில் வராது. வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சேர்ந்து செய்யாமல் ஒருத்தர் மேலேயே பாரத்தப்படும்போது, பெண்களுக்கு நிறைய நேரத்தில் அதான், சமையல்னாலே நான் மட்டும்தானா, வீட்டில் பாத்திரம் கழுவுறதுனாலே நான் மட்டும்தானா, துணி துவைக்கிறதுனாலே நான் மட்டும்தானா, பெருக்கிறதுனாலே நான் மட்டும்தானா. இல்லை, நீங்கள் உட்காந்து பேச மாட்டீங்க வீட்டில். இதுதான் இங்கே நடக்குது. ஒரு 2 விஷயத்தில் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ப்ரேயருன்ற விஷயத்துலையும் கமிட் ஆகிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒற்றுமையாய் குடும்பத்தில் எத்தனை காரியங்களை செய்கிறோன்றதை சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் தூங்குறோம், ஏன்னா ஒரு ரூம் தான் இருக்குது. என்னது, வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குன்றதுனால எல்லாம் ஒன்றா ஒரு ரூமில் தூங்குறீங்க.
4 ரூம் இருந்தால் ஆளுக்கு ஒரு ரூமில் படுத்து தூங்குவீங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம். அப்போ சின்ன வயசுலேருந்தே உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ குடும்பமாக சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணுங்க. ஒரே ஆளாக பண்ணுறேன்னு நிற்காதீங்க. அடுத்து குடும்பமாக சேர்ந்து சமைக்கிறீங்களா? காலையில் முடியாது, அப்போ சாயந்தரம் நைட் சாப்பாடுக்கு குடும்பமாக சேர்ந்து சமைங்க. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு வெங்காயமா பையன்கிட்ட கொடுங்க, பொண்ணுக்கிட்ட கொடுங்க, இதை அறுத்து கொடு. அது ஒரு பெரிய வேலை கிடையாது, சும்மா கொடுங்க. வெறும் சமையல் லேட்டானா மட்டும் கோவப்படுறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இதை நீ செய்யி. அப்போ அவங்களுக்கு தோணும் சமைக்கிற நேரம் 7:30 மணிக்கெலாம் சாப்பாடு கிடைக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம போய் இருந்தாதாண்டா அங்கே வேலை நடக்கும் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும். வெறும் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாடு மட்டும் வரணும்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க நினைக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ உங்கள் குடும்பத்தில் இதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ கிளீனிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். சிலர் சொல்லுவீங்க, துணி துவைக்கிறது எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது, இருக்கட்டும், காய போடுறது யாரு, மடித்து வைக்கிறது யாரு, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா காரியத்தை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஜெபத்தை குறித்தும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என்னது? ஜெபத்தை குறித்தும் டிஸ்கஷன் கண்டிப்பாக நடக்கும். வெறும் ஜெபத்தை பற்றி மட்டும் டிஸ்கஷன் பண்ணும் போது என்ன நடக்குது? எனக்கு டைமே இல்லை, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. ஏன் அது அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது? மற்ற விஷயத்தை குடும்பமாக சேர்ந்து செய்யறது கிடையாது. இவ்வளோதான். ஒரு விஷயம் பாதிக்கப்படுதுன்னா வெறும் அந்த விஷயத்தை மட்டுமே பேசக்கூடாது, அதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் டைமுக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டோம், ஏன் டைமுக்கு வீட்டில் சாப்பிட மாட்டோம், வீட்டில் சாப்பாடு நேரம்னு ஒன்று இருக்கணும். இந்த டைமில் நம்ம குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்ணும். உடனே குடும்பமாக எங்கள் வீட்டுக்கார் 10 மணிக்கு தான் வருவார், அது வரையும் வெயிட் பண்ணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. ஓகே, அவர் ஒரு 10 மணிக்கு வருவார்னா அது அவருடைய வேலை நேரம். ஆனால் சேர்ந்தே சாப்பிடவே முடியாது எங்களால் எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சாப்பிட்ற நேரம்னா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடும், அதுக்கப்புறம் நீ என்ன வேலையை வேணாலும் போய் பாரு அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அப்போ குடும்பமாக சாப்பிட்றதுக்கு ஒன்றா சேர்ந்து உட்காரணும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமானா? இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு இது எல்லாமே காரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குது? சில நேரத்தில் வீட்டில் தோட்டம் க்ளீன் பண்ணுறதுனாலே அது யாரோட வேலையாக தான் போயிடுது? சில வீட்டோட ஆண்களுடைய வேலையாக போயிடுது. நீங்கள் என்ன பண்ணணும்? போய் கூட நின்று ஹெல்ப் பண்ணணும். தோட்டம் க்ளீன் பண்ணுறதே ஆம்பளைங்க வேலைன்னு மாறிடக்கூடாது. அவங்களும் என்ன நினச்சிடக்கூடாது, சமைக்கிறதுனாலே பெண்களுடைய வேலைன்னு நினச்சிடக்கூடாது. அப்போ இந்த காரியங்கள்லாம் என்ன சொல்ல வரேன், ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே எல்லாருமே இணைந்து செய்ய வேண்டிய வேலைன்னு உங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னா இது எங்கே தெரியுமா பாதிப்பை உண்டு பண்ணும்? இதை நீங்கள் உங்கள் அடுத்த சந்ததியாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையாக மாறும்னா, நாளைக்கு திருமணம் ஆகும்போது என்ன ஆகும்? அவங்க ஒரு குடும்பமாக மாறும் பொழுது எல்லாமே ஒழுங்காக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் நீங்கள் இன்றைக்கி வெறும் உங்களுடைய 4 பேர் நீங்கள் 3 பேருன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எதுவுமே கற்றுத்தர முடியாது. நீங்கள் இதை இணைந்து செய்யும்பொழுது என்ன ஆகும்? நாளைக்கு அவங்க ஒரு குடும்பமாக அவங்க திருமணமாகி போகும்பொழுது அங்கே என்ன இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு நல்ல வேலை செய்கிறாங்க, உங்கள் பையன் நல்லா வேலை செய்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய நேரத்தில் திருமணம்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்களை பற்றி போகிற வீட்டில் நம்ம பொண்ணை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, ஏன் பையனை பற்றி சொல்லக்கூடாதா? என்ன நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். பொண்ணை பற்றி மட்டும் நல்ல அபிப்பிராயம் சொல்கிறவங்க அங்கே மாமியார் வீட்டு சைட்லேருந்து சம்மந்தி வீட்டிலேருந்து நம்ம பையனை பற்றி என்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. உங்கள் பையன் ரொம்ப நல்லவர், சண்டையே போட மாட்டுறாரு, திட்டவே, அது மட்டும் போதுமா? மற்ற வேலைகள் என்ன, மற்ற விஷயங்கள் என்ன? அப்போ நம்ம எப்படி சொல்ல போகிறோம் செய்ய போகிறோமோ அதுதான் நாளைக்கு என்ன ஆகும், அந்த குடும்பத்தில் இருக்கிற அடுத்த சந்ததிக்கு நம்ம சொல்லித்தர போகிற விஷயங்கள். அப்போ ஒரு குடும்பமாக அவங்க மாறும்பொழுது என்ன ஆகும், அவங்க ஒருத்தர் சந்தோஷப்படணும். சரி, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடச்சிருக்கிறாங்க, இப்படி ஒரு கணவர் கிடச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் செய்யும் போது தான் நாளைக்கு அடுத்தது என்ன ஆகும், அவங்களுடைய பிள்ளைகளும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வாங்க.
அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் சரியாகணும்னா அந்த டிசிப்ளின்ன்றது எல்லா விஷயத்துலையும் வரும். நீங்க பைபிளை படிச்சு பாருங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கைன்ன உடனே அவர் வெறும் ஜபத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இல்லை. எனக்கு ரொம்ப அந்த வசனம் எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த யாத்ராகமாக தான் இருக்கணும், இல்லை உபாகமாக இருக்கணும். அதில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், நீ வீடு கட்டுறியா, மாடி இருக்கா, கைப்புடி வெயி. என்னது கைப்புடி வெயி, ஒரு செவுறு கட்டு. உன் வீடு நீ பார்த்து பத்திரமா நடப்ப. தெரியாத ஒருத்தன் வரான், அவன் போய் கீழே விழுந்து அவன் செத்தான், அவன் கால் உடையுதுன்னா அது உன் மேலே தான் விழும். இதை சொல்லணுமா? இதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொல்லித்தராரு, எந்த ஒரு வகையிலுமே உன் மூலமாக இன்னொருத்தனுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வீடு கட்டினா, மாடின்னு ஒன்று கட்டினா மாடியில் சுற்றி கைப்பிடி செவுறு வைங்க அப்படின்னு ஒரு தேவன் சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு கவனமாக அக்கறையாக மனிதர்களுக்கு காரியங்களை சொல்லி தருகிறார். அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தையும் குறித்து டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் சொல்கிறேனே, என்னெல்லாம் குறித்து என்ன நான்லாம் சொல்கிற விஷயம், குடும்பமாக நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுற மாதிரி குடும்பமாக ஒரு 15 minutes ஆகுது நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கணும். என்னது, குடும்பமாக ஒரு 15 minutes ஆகுது நியூஸ் பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கணும். நாடகம் பார்க்க சொல்ல, படம் பார்க்க சொல்ல, குடும்பமாக ஒரு 15 minutes நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன நடக்குது. சில நேரத்தில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க, கணவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிற, குடும்பமே அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம். அந்த அந்த வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, மனைவிமார்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுக்கார் எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ அந்த கட்சிக்கு தான் நானும் ஓட்டு போடுவேன். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு? உங்கள் ஓட்டுனால அந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வரலாம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், ஒரு 15 minutes நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன கட்சி இருக்கு, சமுதாயத்தை குறித்து என்ன அக்கறை இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி என்னைக்காவது உட்காந்து பேசியிருக்கீங்களா? அவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன, என் வீட்டுக்கு தண்ணி வரலைன்னா மட்டும்தான் நான் அவனை போய் கேட்பேன். அப்படி தான் நம்ம நிலமை இருக்குது இல்லையா? உங்கள் வீட்டில் அரசியல் காரியங்களை குறித்து நீங்கள் பேசுனது கிடையாது. இப்போ அடுத்தது கேட்குறேன், இப்போ உங்கள் ஏரியா இருக்குது, உங்கள் ஏரியாவில் எங்கே அநாத ஆசிரமம் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்கே முதியோர் இல்லம் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம குடும்பமாக போய் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து ஒரு நாள் சாப்பாடு தருவோம். அது கம்பல்சரி உங்கள் பிறந்த நாளாக தான் இருக்கணும்னே கிடையாது, உங்கள் திருமண நாளாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குடும்பமாக போயிட்டு வருவோம். அப்போ அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் குடும்பமாக செய்யும் போது அங்கே போய் அந்த இடத்தை போய் பார்க்கும்போது என்ன ஆகும், ஐயோ இப்படிலாம் இருக்கிறாங்களே, கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், அந்த ஒரு மனநிலைமை வரும். அடுத்த ஒரு காரியம் என்ன வரும், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். அவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது இன்னும் நம்ம எப்படிலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஏன் இதை சொல்கிறேன், நாம் சுகமாகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறவங்களா மாறணும். கர்த்தரை பற்றியும் பேசணும், சமுதாயத்தை குறித்தும் பேசணும், அதுக்கப்புறம் குடும்ப காரியங்கள் குறித்து பேசணும். என்ன சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகணும்னா முதலாவது குடும்பத்தில் பேசணும். நான் இவ்வளோ காரியம் எதுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு வீட்டில் உட்காந்து யாருமே பேசுறது கிடையாது. படிக்க போயிட்டாங்களா, பிள்ளைகளோட பெருசாக எதை பற்றியும் பேசுறது கிடையாது. கல்யாணம் ஆகிடுச்சா அவங்க அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிடறோம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பிள்ளைகள் என்ன வயதாக இருந்தாலும் சரி குடும்ப காரியங்களை அவங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, சின்ன பசங்க இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகுது, தெரிஞ்சுக்கணும். என்னது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுது, திடீர்னு அப்பாவுக்கு உட முடியல, திடீர்னு அம்மாவுக்கு உட முடியாமல் போகுதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதை எங்கே போய் வாங்கணும், என்ன இருக்குன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல. நீங்கள் என்ன பண்ணோம், உங்கள் பையன்கிட்ட தான் கொடுத்து, உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்து இந்த இபி பில்லை கட்டு. இன்றைக்கெல்லாம் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே மொபைல்லே வந்துருச்சு. உங்கள் பசங்ககிட்ட கொடுத்து இபி பில்லை கட்டுன்னு சொல்லுங்கள். உங்கள் பசங்கிட்ட சொல்லி அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 2 வாட்டி கூட போங்க, 3ஆவது வாட்டிலேருந்து நீ போயிட்டு வா, வாங்கிட்டு வான்னு சொல்லுங்கள்.
அந்த கடைக்கு போகணுமா, கம்பல்சரி உங்கள் பசங்களை அனுப்புங்க. என்னது கவனிக்கிறீங்களா? ஐயோ படிக்கிற பிள்ளைகள் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட ஒரு வாட்டி ஒருத்தர் சொன்னார், பசங்கிட்டலாம் சொல்கிறது வேஸ்ட்டுங்க, அதுங்க செய்யாதுங்க. அப்போ செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தான் போய் செய்வேன். ஏன் செய்கிறீங்க? என்னது பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாங்களாம், அதுங்க செய்யாதுங்களாம், அதனால நானே போய் செஞ்சிடறேன். இந்த பசங்களே இப்படி தாங்க, என்னத்த சொல்லி என்ன அப்புறம். நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் செய்கிறீங்க? சொல்லிட்டீங்கள, ஒரு வேலையை கொடுத்துட்டீங்களே, ஏன் செய்யலைன்னு கேளுங்க. லேட் ஆகிடுச்சு, போய் வாங்கிட்டு வான்னு போய் அனுப்பிச்சி விட்டு வாங்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு அதுங்க செய்யாது, அதனால நான் செஞ்சேன், கடைசி வரையும் உருப்பட முடியாது. நான் ரொம்ப இதை நான் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுனால நீங்கள் எல்லாமே காமெடின்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய குடும்பம் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பை இப்படி தான் கற்றுத்தர முடியும். அப்போ 2 நாள் ஆகும்போது 3ஆவது நாள் ஆகும்போது கரெக்டாக பசங்களே கேட்கும், எனக்கு டைம் ஆகிடும், நான் கிளம்பி காலேஜ் போகிறதுக்கு போது வேலைக்கு போகும்போது சொல்லாதீங்க, முன்னாடியே சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை முன்னாடி நாள் சாயந்தரமே சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், காலேஜ்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வரேன், வேலையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பொம்பளை பிள்ளை, ஐயோ ஆம்பளை பிள்ளை, ஸ்கூல் அப்படிலாம் கிடையாதுங்க. மார்க்கெட்டில் போய் பாருங்கள், கஷ்டப்படுற குடும்பத்தில் எத்தனை பசங்களை வீட்டில் வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி. எப்படி அந்த பசங்களுக்கு பொறுப்பு வந்துச்சு? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பொறுப்புன்றது அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம குடும்பத்தின் காரியத்தை சொல்லி தரலைன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கியே வைங்களேன், எல்லா விஷயத்துலையும் அந்த பசங்களை ஒதுக்கியே வைங்களேன். அதான் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், அதான் சரியான வார்த்தை. எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு ஒரு குடும்பம்னு அவங்களுக்கு வரும்போது எதுவுமே சரியாக வரலன்னா நம்ம அவங்கள எல்லாத்துலேயும் ஒதுக்கி வச்சுட்டோம். அதுதான் சரியான வார்த்தை. எதுலேயுமே அவங்கள சேர்த்துக்கல. இப்போ டக்குன்னு சொல்கிறோம், உனக்கெல்லாம் இது தெரியாதுன்னா ஒன்று கோவம் வருதா இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அது கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது இல்லையா? சிஸ்டர் மூஞ்ச கழுவிட்டே கூட வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் பார்க்கணும், நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அவங்கள. அப்போ என்ன ஆகுது? நாளைக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு வரும்பொழுது ஒன்றுமே தெரியல. நிறைய வீட்டில் என்ன ஆகுது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பசங்க ரொம்ப திட்டு வாங்குறாங்க மனைவிமார்கள்கிட்ட. ஆமாம், நம்மளுக்கு வெளியில் தெரியும், காரி காரி மூஞ்சிலே துப்புறதுலாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது கூட தெரிலையா, அது கூட தெரிலையா, இதை கூட நீ பண்ண மாட்டியா? அதுவும் இன்றைக்கெலாம் ரொம்ப பெருமையாக தனி கொடுத்தணும் அப்படின்னு நம்ம வச்சிடறோம். உடனே அங்கே போனால் நம்ம ஆள் எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கெலாம் ரொம்ப அதெல்லாம் காமெடியாக யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்படி தான் ஒரு குடும்பத்துலலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? பசங்களை ஒதுக்கி வைக்காதீங்க உங்கள் குடும்ப காரியத்தில். இதில் என்ன தெரியுமா ஒரு மோசமான விஷயம்? இன்றைக்கெலாம் நம்ம யாருமே சொந்தக்காரவங்களை வீட்டுக்கு கூப்பிடுறதே கிடையாது. கடைசியாக அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரவங்க எப்போ வந்தாங்க? இந்த பக்கத்து தெருவில் என் பொண்ணு இருக்குது, பக்கத்து அவங்களெல்லாம் விடுங்க, தூரத்துலேருந்து எப்போ உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க? நம்ம கூப்பிடுறதே கிடையாது. இன்னொன்று நம்ம போகிறதே கிடையாது. ரெண்டுமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ அவங்க வரலன்னா பிரியாணி செய்ய வேண்டிய வேலை கிடையாது, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க வரலன்னா நமக்கு வீடை க்ளீன் பண்ணுற வேலை கிடையாது, அவங்க வந்தாலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். சொந்தக்காரங்களே இன்றைக்கி நம்ம வீட்டுகளுக்கு ஒரு நைட்டு கூட தங்க மாட்டுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் மாற்றணும். அன்பாக சொந்தக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிடணும். பிள்ளைகளை சொந்தக்காரங்களோட உட்கார வச்சு பேச வைக்கணும். அப்போ தான் என்ன சொல்லக்கூடாது, அவன் படிக்கிறான், அவன் டியூஷன் போகணும், அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஏன் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து மாமா எப்படி இருக்கிறீங்க, அத்தை எப்படி. நம்ம பசங்களுக்கு சொந்தக்காரங்களோட பேசவே தெரியல தெரியுமா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் போயும் நம்ம நினைக்கிறோம் பசங்க அங்கே போய் எதுவோ சாதிக்கிறாங்க, நம்ம பொண்ணு சாதிக்குது. இல்லை, மேல் அதிகாரிங்க கிட்ட பேசவே தெரிய மாட்டேங்குது. ஒரு மரியாதையாக எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. 1008 கம்ப்ளைண்ட் ஏன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, வீட்டில் கற்றுத்தர மாட்டோம். அதுக்கு காரணம் வீட்டில் சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க. நம்ம பெரிய சொந்தக்காரங்க வர்றதுக்கு
பிள்ளைகள் காரணமாக இருக்க மாட்டாங்க. பெரியவங்க தான் யோசிக்கணும், ஏன் நம்ம அத்தை வீட்டுக்கே வர மாட்டாங்க, நம்ம மாமி ஏன் வீட்டுக்கே வர மாட்டாங்க, நம்ம அங்கிள் ஏன் வீட்டுக்கே வர, என்னைக்காவது ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நான் டிக்கெட் நான் போடுறேன், ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்கன்னு கூப்பிடுங்க யாரையாவது. உடனே நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்களாம் வந்தால் எங்களால் ப்ரேயருக்கே வர முடியாது, ஏதோ ரெகுலராக வந்து டைமுக்கு வாங்க நாங்கள் ப்ரேயருக்கு போகிறோம் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க அவங்கள. ஒரு நாள் எங்கள் ப்ரேயர் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லை நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு கூப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளோட உட்கார வச்சு பேச வைங்க. புரியுதுங்களா? தப்பு கிடையாது. உங்களை பிள்ளைகளை கொஞ்ச நாள் போய் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு, ஐயோ அவங்களாம் ரட்சிக்கப்படாதவர்கள், ஏன் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை பார்த்து சே எப்படி வளர்த்துருக்குறீங்க, எங்கள் பிள்ளைகள் இப்படி இல்லையே, என்ன அற்புதம், என்ன காரணம்னு கேட்கணும். ஐயோ அங்கே போனால் அவன் அவங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவான், அவன் அங்கே போய் சினிமா அவன் அவங்களோட கோயிலுக்கு போயிடுவான். இல்லைங்க, நம்ம வளர்ப்பை பார்த்து அவங்க என்ன பண்ணோம், என்ன ஆச்சரியம், 2 நாள் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண அவங்க வீட்டில், எனக்கும் சொல்லி என் பசங்கள்லாம் சமாளிக்க முடியலை கேட்கணும். நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் லீவுனாலே ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் தங்கிட்டு வந்துடுவேன். நான் நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக வந்துடுவேன். நான் உடனே அப்போ தான் ரொம்ப அக்கறையா, ஐயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் சர்ச்சுக்காரோம், நான் அப்படிலாம் டைலாக்லாம் வந்து யாராவது சொன்னாங்கன்னா வந்து எங்கெங்கே வராங்க, யூத் மீட்டிங்க்கு உட்காரவே மாட்டுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிள்ளைகளை வைத்து இருக்கிறவங்களாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி பசங்க யூத் மீட்டிங் உட்கார்றது கிடையாது, சர்ச்சில் வேலைனா வரது கிடையாது, அது பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன், எதுக்கும் வரது கிடையாது. இது எங்கே தெரியுமா பாதிப்போகிறோம், திருமணத்திற்கு முன்பாக நம்மளுடைய வாலிப பிள்ளைகள் இங்கே திருச்சபையில் எதுவுமே பண்ணலனா, திருமணத்திற்கு பிறகு அவங்களால குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் அந்த குடும்பத்தை நடத்தவே முடியாது. ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது வந்து ஒரு திருமணம்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும். நீங்கள் வந்து இல்லை நீ போயே ஆகணும். நான்லாம் வந்து அதனால தான் சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் படிக்கிற பசங்களாம் வந்து டிகிரி முடிச்சுட்டா நான் உடனே ஒன்று தான் சொல்லுவேன், டே நீ எந்த ஊருக்கு வேணால் வேலைக்கு போ, ஒரு சர்ச்சுக்கு போ. வெறும் சர்ச்சுக்கு போனேன்னு சொல்லாத, அங்கே போ, அங்கே சர்ச்சில் அந்த யூத் இருப்பாங்க, அங்கே இருக்கிற வாலண்டியர் டீமோட சேரு, அந்த சர்ச்சில் போய் ஏதாவது நீ இன்வால்வ் ஆகி அந்த சர்ச்சுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இரு. இதுவரை நம்ம சர்ச்சுக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்த, போ அங்கே போகிற சர்ச்சுக்கு ஆசீர்வாதமாக இரு, போனோம் வந்தோன்னு இருக்காத. நான் இங்கேருந்து போகிற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன். ஆனால் அங்கே போய் அவன் சர்ச்சுக்கு போகிறானான்றது அது அடுத்த விஷயம். ஆனால் திரும்பி வந்தால் நான் கேட்குற ஒரே கேள்வி, எந்த சர்ச்சுக்கு போகிற, அந்த சர்ச்சில் போய் நீ என்ன பண்ணுற, எவ்வளோ நாளாக அந்த சர்ச்சுக்கு போகிற, அந்த பாஸ்டருக்கு உன் பேராவது தெரியுமா? உண்மையாக நான் இதெல்லாம் கேட்குறேன். ஏன்னா விஷயம் என்ன, இன்றைக்கி வந்து அவ்வளோதான் இங்கேருந்து போயிட்டாங்க, அவங்களுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கை வீணாகும் போது நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது, கஷ்டப்படுறோம். அப்போ குடும்ப தலைவிகளாக இருக்கிற நீங்கள், அவங்க வந்து வெறும் நார்மல் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, கல்யாணம் ஆன பசங்க கூட அவங்க வேறு ஊரில் இருக்கிறாங்களா கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறீங்களா, போகிற சர்ச்சில் என்ன பண்ணுறீங்க, என்னது போகிற சர்ச்சில் என்ன பண்ணுறீங்க, அந்த பாஸ்டருக்கு உங்கள் குடும்பத்தை தெரியுமா, ஒரு வாட்டியாவது அந்த பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா, நீங்கள் போயிட்டு அந்த சர்ச்சில் ஏதாவது விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறீங்களா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நம்ம திருச்சபையை நினச்சி பாருங்கள், கணவன் மனைவியா எத்தனை பேர் இந்த திருச்சபையில் நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரோன்னு சொல்லி எத்தனை பேர் வராங்க? இங்கே இருக்கிற நீங்களே இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் கணவன் மனைவியாக நீங்கள் நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறீங்க? நான் வந்து இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் இன்னைக்கு வந்து குணமாக மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம பிரச்சனையை கண்டுபிடிக்கவே மாட்டோம். நம்ம பண்ணாதானே நம்ம வந்து அடுத்த சந்ததிக்கு, நீ எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போய் சர்ச்சில் போய் இன்வால்வ் ஆகுடா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமா இன்வால்வ் ஆகுங்க, அங்கே போய் நீங்கள் எடுத்து பண்ணுங்க, நீங்களே போய் சொல்லுங்கள் நான் இந்த விஷயத்த செய்கிறேன், என்னை சேர்த்துக்கோங்க, நான் ஒரு வாலண்டியராக இருக்கிறேன், பொறுப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இங்கே வந்து நிற்கிறேன், நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்போ என்ன பாதிப்பு நடக்குது, இது காலங்கள் மாற 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 அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு அவங்களால அதுக்கு அடுத்த சந்ததியை ரட்சிப்புள்ள நடத்த முடியாது. அவ்வளோதான், அதோட அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிடும், அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிடும், அந்த சந்ததி அதோட கர்த்தரை விட்டே விலகி போயிடும். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்,
நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தர போகிறோமோ அது அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவாங்க. வம்சமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, வசனம் மட்டும் சொல்கிறோம், உன்னை உன் சந்ததிக்கும் சந்ததி அதோட சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னா எப்படி ஆசீர்வதிக்கிறது? அதற்கான பிளான் என்ன? நான் சொல்கிறது இதுதான். அப்போ நம்மள்கிட்ட பிளான் இருக்கா? அப்போ இன்றைக்கி நான் இவ்வளோ காரியங்கள் சொல்கிறேன்னா நீங்கள் குடும்பத்தில் எவ்வளோ விஷயத்தை செய்ய போகிறீங்க, திருச்சபைக்குள்ள குடும்பமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் சொல்லணும். நீங்கள் வீட்டில் யோசிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லணும், பாஸ்டர் நாங்கள் குடும்பமாக இந்த விஷயத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகலான் இருக்கோம், நாங்கள் வாலண்டியராக இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் செய்யலான் இருக்கோம், நாங்கள் குடும்பமாக சேர்ந்து செய்கிறோம். உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஒருத்தர் செய்யும் போது மற்றவங்களாம் நினைப்பாங்க, என்னடா இது இவ்வளோ நாள் இப்படி நம்ம சர்ச்சில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து எதுலையுமே நின்னதே கிடையாது, இந்த குடும்பம் மட்டும் நிற்கிறாங்களே. அப்போ அடுத்த குடும்பம் சொல்லணும், நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் நிற்போம் சொல்லணும். அப்போ 2 குடும்பம் சேரும் போது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நீங்களும் நாளைக்கு உங்கள் ஒய்ஃபோட வாங்க, டைமுக்கு வந்துருங்க. அதாவது ஊழியக்காரர்கள் நாங்கள் சொன்னால் ஏதாவது நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு திருச்சபை மக்கள் ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கூப்பிட்டு பாருங்க, எப்படா இவன் குடும்பம் மட்டும் சரியாச்சு. அதாவது அவன் நல்ல எண்ணத்தில் வரானோ பொறாமையில் வரானோ எப்படியோ போட்டோம், ஊழியம் நடந்தால் போதும், சுவிசேஷம் அறிவிக்க போட்டால் போதும்னு சொல்கிற மாதிரி இந்த குடும்பம் மட்டும் நிற்குதா. இப்போ பாரு, நான் அடுத்தவன் ஏன் குடும்பம் நிற்காதா, ஏன் குடும்பம் இந்த வேலையை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி தான் மாற்றம் வரும். புரியுதுங்களா? மாற்றம் இப்படி தான் வரும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு எடுத்த உடனே ஒரு மனுஷன் ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, வேற எந்த வகையில் பிரச்சனை இருக்கு? ஒரு பைப்பில் தண்ணி வேகமாக வரலன்னு நம்ம யோசிக்கணும், வேற எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா யோசிக்கணும். நம்ம வெறும் எடுத்தோடனே கொலால தான் பிரச்சனை நம்ம முடிவுக்கு வரக்கூடாது, வேற எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, அதனால குடும்பத்தில் விரிசல்கள் வருதா. அப்போ நீங்கள் குணம் அடையணும். இறுதியாக சொல்கிற விஷயம் என்ன, கர்த்தர் கேட்கறது என்ன, அந்த ஊரில் வைத்தியரா இல்லை, அந்த ஊரில் ஆளா இல்லை, ஏன் நீ ஒன்றும் குணமடையல? அப்போ இதுதான் கேள்வி இன்னைக்கு. உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை என்ன? வீட்டில் போங்க, உக்காருங்க, இருக்கிற குடும்பத்தினரை வச்சு பேசுங்க, நம்ம ஃபேமிலியாக இனி வீட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்க. சர்ச்சில் ஃபேமிலியாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம சமுதாயத்தில் ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ணுங்க. குடும்பமாக இனி எல்லா விஷயத்தையும் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற காரியத்தை முயற்சி செஞ்சு செயல்படுத்த ஆரம்பிங்க. பெரிய ஒரு மாற்றம் உங்கள் மூலமாக உங்கள் தெருவில் வரும். எப்படி இந்த குடும்பத்தால் மட்டும் குடும்பமாக செய்ய முடியுது? குடும்பமாக எங்கே வேணாலும் போகிறாங்களே, குடும்பமாக கிளம்பி போகிறாங்களே. உண்மை அது. கணவன் மனைவியாக இன்றைக்கி குடும்பமாக நிறைய விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாமல் தான் இருக்குது. நீங்கள் குடும்பமாக ஒரு 10 வாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த தெருவில் போயிட்டு வாங்க, இது என்னடா இவங்க சேர்ந்தே போயிட்டு இருக்காங்களே. பொறாமையில் கேட்பான், என்னங்க உங்களை தனியாகவே பார்க்க முடியாதா? கேட்கணும். அப்படி இன்னைக்கு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சாட்சி இன்னைக்கு திருச்சபையில் இல்லை. கோயிலுக்கு போகும்போது கூட சில நேரத்தில் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. பிள்ளைகள் ஒரு செட்டாக வராங்க, அம்மாமார்கள் ஒரு செட்டாக வராங்க, ஹஸ்பண்ட்மார்கள்லாம் ஒரு செட்டாக வராங்க, சேர்ந்து வரது கிடையாது. அதை பார்க்குறாங்க தெருவில் இருக்கிறவங்க. ஏன்னா கோயிலுக்கு ஏன்னா நீங்கள் பாருங்களேன், மற்ற மதத்துலலாம் கோயிலுக்கு போகும்போதாவது குடும்பமாக, ஏன்னா அவன் போகிறதே அந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னால அதுக்காவது குடும்பமாக போகலாம். அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இவங்க கோயிலுக்கு போகும்போது கூட சேர்ந்து போக மாட்றாங்களே யோசிக்கிறாங்க. சரி, வரும்போதாவது சேர்ந்து வராங்களான்னு அப்படியும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் காரியங்கள் மாறணும்னா போய் உக்காருங்க, தொந்தரவு பண்ணுங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தையாவது சேர்ந்து செய்யணும். ஒன்று ஆரம்பிப்போம், எல்லாத்தையும் மாற்றுவோம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணும், நம்ம குணப்படணும், நம்ம வாழ்க்கை குணப்படணும். எடுத்த உடனே ப்ரேயருக்கு மட்டும் உக்காரலன்றதை பற்றி கவலைப்படுற ஆட்களுக்கு நான் அவ்வளோதானே சொல்கிறது. குடும்பமாக சேர்ந்து சமைக்கிறீங்களா, குடும்பமாக சேர்ந்து க்ளீன் பண்ணுறீங்களா, குடும்பமாக சேர்ந்து ஏதாவது பண்ணுறீங்களா? எதையுமே செய்யலைன்னா ப்ரேயருக்கு மட்டும் உக்காரதுக்கு மனசு எங்கேருந்து வரும்? இவ்வளோதான் விஷயம் இங்கே. அப்போ வீட்டில் போங்க, ஃபேமிலியாக பேசுங்க. நான் முன்னாடியே சொல்லும் போது தூரத்தில் இருக்கிறாங்களா, டெய்லி வீடியோ காலில் ப்ரேயர் பண்ணுங்கள், சேர்ந்து கனெக்ட் ஆகுங்க, ஃபேமிலியாக கனெக்ட் ஆகுங்க. அந்த ஒற்றுமையில் அன்பில் வளருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
முதல் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக சபைக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் மூலமாக உங்கள் தெருவுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் மூலமாக உங்களுடைய எல்லைக்கே ஆசீர்வாதமாக வரும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ தான் வந்து மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்களை பார்த்து ரட்சிக்கப்படணும்னு ஆசை வரும், சபையில் ஆட்கள் சேருவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகாது, இவங்களே வந்து இப்படி இருக்கிறாங்க, நம்ம மட்டும் போய் என்ன ஆக போகுது அப்படின்னு தான் தோணும். ஆமேன். அப்போ சபையில் குணப்படணும், சபை வளர்ச்சி அடையணும்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையில் மாற்றம் வராமல் சபையில் இங்கே யாருமே இனி புதுசாக வர்றதுன்றது ஆச்சரியம்தான். அப்போ சபைக்காக சபை வளரணும் அப்படின்னு ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் இதுதான், சபை வளரணும், உங்கள் குடும்பம் சரியான சபை வளர்ந்துடும். இவ்வளோதான் வந்து இங்கே இருக்கிற. அதனால் யாராவது எழுமணும் ஆண்டவரே, எங்கள் வாலிபர்களை எழுப்புங்க, எங்கள் குழந்தைகளை எழுப்புங்க. இல்லைங்க, நீங்கள் வீட்டில் நீங்கள் குடும்பமாக செயல்படலாம், சபையில் எதுவுமே மாற்றம் வராது, சபை வளராது. சபையில் எந்த ஒரு எவ்வளோ தான் இங்கே எவ்வளோ வல்லமையான மெசேஜ் கொடுத்தாலும் சபையில் மாற்றம் வராது. திருச்சபை மாற்றம் அடையணும்னா உங்கள் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் மாற்றம் வரணும். ஆமேன். அதனால் குடும்பமாக சேர்ந்து என்னென்னலாம் செய்யலான்னு யோசிங்க, சொல்லி அனுப்புங்க. சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா அங்கே உட்காந்து கவுனி, ஹஸ்பண்ட்மாருக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கோங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கூட்டுவாங்க. நல்லா உட்காந்து ப்ரேயர் பண்ணணும், நல்லா கைத்தட்டி ப்ரேயர் பண்ணணும், மெசேஜை கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள், வீட்டில் போய் அதை பற்றி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்னென்னா 2025 திருச்சபையில் யாருமே தூங்குறத பார்க்கக்கூடாது. ஏதோ நான் இல்லை, உங்களுக்கு ஏதோ நான் ஜோக்காக சொல்கிற மாதிரி இருக்கும், உண்மையிலே வெளியிலேருந்து வந்த சிலர்லாம் சொல்லிட்டே போயிருக்கிறாங்க, என்ன உங்கள் சர்ச்சில் இப்படி தூங்குறாங்க அப்படின்ட்டு. நான் முன்னெல்லாம் மெசேஜ் கேட்பேன், சும்மா இந்த மாதிரி காமெடி, நான் அப்போ சொல்லுவேன் ஏதோ காமெடிக்கு சொல்கிறேன், உண்மையிலே இன்றைக்கி அது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை. உடனே நம்ம ஏஜ் ஒரு பிரச்சனை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் அதுக்காக ஆயத்தப்படுறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. அதனுடைய விளைவு இங்கே என்ன பண்ண மாட்டேங்குது, அப்படியே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ என்னுடைய ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா 2025 திருச்சபையில் ஒருத்தர் கூட நான் என்ன பண்ணக்கூடாது, மெசேஜில் தூங்குறதே பார்க்கக்கூடாது. ஆமேன். அது புரியுது, அது புரியுது. அதுதான் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துடைய பிரச்சனையை சொல்கிறீங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். எல்லாருமே மாத்திரை போடுறாங்களான்னா கிடையாது. நம்ம எவ்வளோ அக்கறையான ஆட்கள்னால் பக்கத்தில் தூங்குறவங்க கூட தட்டி எழுப்ப மாட்டோம், பாவம் நிம்மதியாக தூங்கட்டும், நிம்மதியாக அவங்க தூங்கட்டும், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு இல்லை, எழுப்பி விட்டு போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்க, பாஸ்டர் உங்களை தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லணும். அந்த அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம். சிஸ்டர் அன்பாக சொல்லுங்கள், சிஸ்டர் உங்களை தான் எல்லாரும் பார்க்குறாங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க சிஸ்டர் சொல்லுங்கள். நீங்களும் எதுவும் சொல்ல வரீங்க, அதை தான் சொல்ல. ரொம்ப வயசானவங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கணக்கில் வச்சுப்போம். ஆனால் மற்றவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது தட்டி எழுப்பி போங்க, மூஞ்ச கழுவிட்டு வாங்க, மெசேஜை கவனிங்க, ஒரு நோட் எடுத்து நீங்கள் ஒருத்தர் நீங்களாம் எழுதுறதை பார்க்கணும். நீங்கள் உடனே நான் ரொம்ப அறிவாளி அப்படியே மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு தியாக உணர்வோட நீங்கள்லாம் எழுத பாருங்கள். அப்போ பார்ப்பாங்க, என்னடா இது போன வாரம் எழுதுறது போய் இன்றைக்கி 2வது பேர் நோட் எடுத்துன்னு வரணும், நாளைக்கு 3வது பேர் நோட் எடுக்கணும், இன்னும் அந்த லைனு ஃபுல்லாக நோட் வச்சுருக்கேன், நானும் நோட் எடுத்துகிட்டு வரேன் பாரு. இல்லைங்க, இப்படி தான் மாற்றம் வரும், புரியுதுங்களா? மாற்றம் இப்படி தான் வரும். நான்லாம் இன்றைக்கும் சொல்கிறேனே, என் மைண்டில் ரிஜிஸ்டரான விஷயம், எனக்கு இன்றைக்குமே பாட்டு பாடினா கைத்தட்டுற பழக்கம் இருக்குது. காரணம் என்ன, நான் சின்ன வயசில் நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் போன அந்த சர்ச்சில் வாலிப அக்காமார்கள், அப்போ நான் சின்ன பசங்க எப்படியோ அவங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கும், யோசிப்பேன், அந்த 4 அக்காமார்கள் வந்து ஒரே மாதிரி கைத்தட்டுவாங்க. நம்ம எப்படா இதுங்க ஒரே மாதிரி கைத்தட்டுங்க, இன்றைக்கி வரையும் என் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஒரே மாதிரி அழகாக தட்டுவாங்க. இன்றைக்கும் நான் வந்து பாட்டு பாடினா கைத்தட்டுற பழக்கம் எனக்கு இருக்குது, அது என் மைண்டில் ரிஜிஸ்டரான ஒரு விஷயம். அப்படி தான் வந்து ஒருத்தர் அது வந்து தொடும். அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், நோட் எடுத்துகிட்டு வரணும். பேப்பர் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு பெண்ணு, தியாக உணர்வோடு ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு வந்து நோட்டை பேப்பரை கொடுத்து நோட்ஸ் எடுங்க. மூடியை கொடுக்காம பெண்ணை மட்டும் கொடுங்க, அப்போ தான் பெண்ணை திருப்பி கொடுத்துட்டு போவாங்க. இல்லைனா பத்திரமா எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் மூடியை கொடுக்காம பெண்ணை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பெண்ணை பத்திரமா கொடுத்துருவாங்க திருப்பி. ஏன்னா மூடி இல்லாத பெண்ணை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதனால் தியாக உணர்வோட ஆளுக்கு ஒரு 2-3 பெண்ணு வாங்கி பேக்கில் வச்சுட்டு வாங்க. பேப்பர், எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. பக்கத்தில் கொடுத்து தூங்குறாங்களா, பேப்பரை கொடுத்து நோட்ஸ் எடுங்க, தூக்கம் வராதுன்னு சொல்லுங்கள். புரியுதா? ஏன்னா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம ஒரு பிளான் பண்ணணும். இதெல்லாம் என் மைண்டில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன்.
அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணாதான் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வந்தால் தான் திருச்சபை வளரும். திருச்சபை வளர்ந்தால் தான் குடும்பத்திலையும் இது மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து வரும். ஆமேன். அப்போ எல்லாருமே இந்த வேளையில் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தாவே, என் பிரச்சனை என்னான்னு எனக்கு புரியணும், நான் குணப்படணும். ஆளே இல்லை என்னை குணப்படுத்துறதுக்கு நான் சொல்லாமல் என்னை குணப்படுத்துங்க. ஆமேன். என் பிரச்சனைகளை நான் புரிந்து கொண்டு நான் என்ன பண்ணணும், நான் சரியாகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருமே இந்த வேளையில் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக நாம் ஜெபித்து நாம் முடிப்போம்.